என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள மீண்டும் சந்திப்பதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் நானு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. ஆனா எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு டாபிக். என்னன்னு கேக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. அந்த பொருளை சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். அதாங்க தங்கம். என்னங்க தங்கம்னு ஒண்ணு ஜர்க் ஆயிட்டீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு வந்து நம்மளால அத வாங்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. மக்கள் வந்து அந்த தங்கத்தினுடைய விலைய பார்த்த உடனே, இது நம்மளால முடியுமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்கிறாங்க. இல்லைன்னு இல்ல. ஆனால் நம்ம எத நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்கவங்க தேவைக்கு, அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப தங்கத்துல முதலீடு செய்றாங்க. அதனால தான் என்னமோ தெரியல. அவன் தான் பிள்ளைக்கு தங்கம்ங்கிறத பேர வச்சுக்கிருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால தங்கத்த தான் வாங்க முடியல. பிள்ளைக்காவது பேர வைப்போம்டா, அப்படிங்கிற நிலைமையில தான் அவன் இருக்கிறான். ஆனால் எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரே ஒரு நோக்கம், தங்கம். எல்லா விசேஷத்துக்கும் ஒரு நல்ல விசேஷமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல தன்னை அழகுபடுத்தி கொண்டு போறதுல முதன்மையா இருக்கிறது வந்து தங்கம் தாங்க. தங்க ஆபரணத்த போட்டுக்கிட்டு அங்க போய் எல்லாம் நிக்கிறோம், வைக்கிறோம். எல்லாமே அது ரைட்டு சந்தோஷம். அவங்கவங்க தேவைக்கு அவங்கவங்க பண்றாங்க. அவங்கவங்க வசதிக்கு ஏற்ப அவங்கவங்க தங்கத்துல முதலீடு பண்ணிக்கிறாங்க. அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா, பேப்பர்ல டெய்லி, டிவில எல்லாத்துலயும் பார்த்தா தங்கத்தினுடைய விலைய பார்க்க அது உயர்வு அடைய அடைய நமக்கு பக்கு பக்கு பக்குங்குதுங்கப்பா. அது ஏன் அவ்வளவு விலை ஏற்றம்? ஒண்ணும் தெரியலங்க. இத கொஞ்சம் மாத்தி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுடைய தேவையை இப்ப கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்மட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னா, அந்த பணத்த வச்சு தங்கத்துல போய் முதலீடு பண்ணாம, நம்ம என்ன செய்யலாம்? வேற இதுல மாத்தி கொஞ்சம் யோசிப்போம். ஒண்ணு நிலத்துல போடலாம், அல்லது வீட்டுல போடலாம். வீடு கட்டிட்டீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா, அதுல கூட போட்டு நம்ம அத கட்டி வச்சுக்கலாம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தேவைக்கு தங்கத்தையே கொண்டு போய் ஒரு அவசரத்துக்கு பேங்க்ல வைக்கிறோம். அதுல ஒரு நல்ல விஷயம் தான். தங்கம் வந்து இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப பல வகையில பயனுள்ளதா இருக்கும். அந்த தங்கத்த வச்சு அடமானம் வச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்கள வாங்குறதுக்கோ, அல்லது சில பெரிய கடன்கள அடைக்கிறதுக்கோ இது பயன்படுத்தலாம். அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அடமானம் வைக்கும்போது கூட பாத்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு முதலீடு பண்ணியிருக்கிறோமோ, தங்கத்த வாங்கியிருக்கிறோமோ, அந்த தங்க அளவுக்கு கூட நமக்கு காசு கிடைக்காதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பணத்த நம்ம அப்படி போடுறதுக்கு பதிலா அல்லது அடமானம் வைக்கிறதுக்கு பதிலா, அந்த இடத்திலே கொண்டு போய் போடும்போது, தங்கத்த வாங்குறோம். இப்ப உதாரணமா, நம்ம ஒரு கடையில போய் ஒரு தங்க பொருள் ஆபரணமா ஒண்ண வாங்குறோம் அப்படின்னா, அந்த வாங்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா? அந்த தங்கமானது 1 மாசம் கழிச்சு, இந்த டிசைன் எனக்கு பிடிக்கல. அல்லது இந்த மாடல் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இன்னைக்குரிய லேட்டஸ்ட்ல நான் போய் செய்யணும் அப்படின்னு நீங்க ஒரு எண்ணத்துல போய் அத மாத்த போனீங்கன்னா, நீங்க எந்த விலைக்கு வாங்குனீங்களோ அந்த விலைக்கு குடுத்து எடுக்கவே மாட்டாங்க. அத விட குறைவான ரேட்டுக்கு தாங்க எடுப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, அந்த மாரி போய் நம்ம போடாம, அதுக்கு இடத்துல போடும் பொழுது, இடத்தினுடைய மதிப்பு இருக்க இருக்க கூடிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சென்னை எடுத்துக்கங்க. முதல்ல சென்னையில இடமே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, தாம்பரம் வரைக்கும் தாம்பரத்துல போய் இடத்த பார்த்து வாங்கிருவோமே! அப்படின்னு சொல்லி எல்லாரும் தாம்பரம் பக்கம் வந்தாங்க. இப்ப தாம்பரத்திலயும் இடம் இல்ல அப்படின்னு சொல்லி, கடைசியில அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி செங்கல்பட்டு கிட்ட நம்ம வாங்கிக்கிருவோம். அப்ப அந்த செங்கல்பட்டு கிட்டன்னு போன உடனே, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை செங்கல்பட்டுலயும் இடமே இல்லங்க. அப்படியே என்னன்னா, அப்படியே எல்லா மக்கள் அப்படியே போய்க்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே தங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டா இருந்தாலும் சரி, தங்களுடைய சம்பாத்தியம், தங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு அப்படியே என்ன செய்றாங்க, சென்னை தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல செங்கல்பட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்து இப்ப அதையும் தாண்டி போய்க்கிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடிய நம்மளால சேமிச்சு வச்ச பணத்த, நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்த இப்படி வீடு, இடம் இந்த மாரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா, பிற்காலத்துல அது நமக்கு பயன்படும் பார்த்தீங்களா? அதுக்காகத்தான் நாங்க அத சொல்றேன். அப்ப நீங்க கேட்கலாம், "என்னங்க தங்கமே வாங்கக்கூடாதா? அப்ப வந்து தங்கத்துல நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் அப்படி சொல்லல. அதாவது வந்து என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இந்த சாமானிய மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா? அவனால அந்த இது முடியுமா? அவனுக்கு வந்து அந்த ஒரு சூழல் இருக்கு பாருங்க. தான் பிள்ளைக்கு நான் நினைச்சது மாரி, அல்லது அந்த பிள்ளைக்கு ஆசைப்பட்டது மாரி, ஒரு குண்டு மணி தங்கம் கூட வாங்க முடியலையே! அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு பார்த்தீங்களா?
அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தாங்க. அந்த மாரி ஒரு சூழல்ல என்ன பண்றான்னா, தனக்கு தேவையான அளவுக்கு தங்க நகையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அவங்கவங்க வசதிக்கேற்ப, அவங்கவங்க சூழலுக்கு ஏற்ப தங்க நகையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. ஆனால் அதுக்கு மேல அதிகமா இருக்கும் பட்சத்துல, நீங்க என்ன பண்ணலாம்? ஒண்ணு விவசாய நிலத்துல போடலாம். விளைநிலங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அல்லது இடங்கள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அல்லது வீடாவே வாங்கி கூட நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து தங்கத்த நோக்கியே எல்லாரும் படையெடுக்க வேண்டாம். தங்க நகையில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணது போக, மீதி மற்றதுகள்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்கங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆக, இந்த சாமானிய மனிதர்களும் இந்த நகையெல்லாம் அனுபவிக்கணும், போட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரணுங்கிறதாங்க எங்க ஆசை. அதே மாரி தங்கத்தினுடைய விலை ஏற்றத்துல இருக்கிறது குறைஞ்சு வரும்போது, இந்த சாமானிய மனிதனும் அத வாங்கி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே போட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வரணும். அப்படி ஒரு நிலை ஏற்படணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை.